இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் குருமா தான் பண்ண போறோம். இது வந்து சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, கீ ரைஸ் கூட, அப்புறம் வந்து ஆப்பம், இடியாப்பம், ஈவன் இட்லி, தோசைக்கு கூட வந்து இது சூப்பரா இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இத தான் பண்ண போறோம் இன்னைக்கு. வாங்க இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்ப்போம். வந்து நான் ஒரு 1 1/2 கப்பு வந்து வெங்காயம் பொடியா நறுக்குன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கப்பு தக்காளி, நல்லா பேக் பண்ண ஒரு 1/4 கப்பு கொத்தமல்லி, 1/4 கப்பு புதினா, ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 பச்சை மிளகாய வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி 2ஆ வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இத அரைக்கிறதுக்கு மசாலாக்கு வந்து ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல். உங்ககிட்ட தேங்காய் துருவலா இருந்ததுன்னா 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. தேங்காய் பத்தையா இருந்ததுன்னா ஒரு 7 பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு, அதில வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு முந்திரி பருப்ப ஒரு 1/2 கப்பு தண்ணீல ஊற வச்சிருக்கேன். ஸோ இத போட்டு இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊத்தி மையா அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்னு பார்த்தா ஒரு 2 கப்பு வந்து பொடியா நறுக்குன பீன்ஸு, 2 கப்பு பொடியா நறுக்குன கேரட்டு, ஒரு சின்ன சைஸ்ல ஒரு 2 உருளைக்கிழங்கு. கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டியிருக்கேன். அத கப்புலன்னு அளந்தா ஒரு 1 1/2 கப்பு அளவுக்கு வரும் இந்த உருளைக்கிழங்கு. ஸோ இந்த காய் இருந்தா போதும் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது காஞ்ச பட்டாணிய நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1 1/2 கப்பு. அப்புறம் வந்து மசாலா ஐட்டங்கள் வந்து பிரிஞ்சி இலை வந்து ஒரு 3 இலை. அதுக்கப்புறம் வந்து கல்பாசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த குருமா மசாலாலயே எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அது ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா பொடியும் வீட்ல பண்ண கரம் மசாலா, அதுவும் வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது வந்து இன்ஸ்டன்ட் பாட்ல தான் பண்ண போறோம். ஸோ ஆனா வந்து அந்த சாட்டே மோட் அதில கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால, நான் எல்லாத்தையும் அடுப்புலயே வச்சு பண்ணிடுவேன். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊத்தி, சூடான அப்புறம் இந்த பே லீஃபு, கல்பாசி எல்லாம் போட்டுட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ரொம்ப செவக்க வரணும்னு இல்ல. ஒரு டிரான்ஸ்லூசன்ட்டுக்கும் அடுத்த பதம் வர வரைக்கும் இத வதக்கி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த மசாலா தான் வேணும். அந்த மசாலா இருந்தா போதும். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கு இல்லையா தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா ஒரு வதங்கி வெந்து வர வரைக்கும் இத வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது வதங்குறதுக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வைக்காதீங்க. ஸோ அப்பப்போ கிளறி விட்டோம்னா, அந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வதங்கி வந்தவுடனே நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? குருமா மசாலா, க கரம் மசாலா அண்ட் உப்பு. இந்த உப்பு வந்து இப்போதைக்கு நம்ம காய்கறிக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாம் வதங்குனதுக்கப்புறம் கடைசியில வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை இருக்கும். ஸோ இப்போ வந்து போடுற உப்பு காய்கறிக்கு மட்டும் தான் போடுறோம். இப்போ பாருங்க, 1 நிமிஷம் வந்து மூடி வச்சு, வதக்கி இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். இதுவரைக்கும் நான் தண்ணி எதுவுமே ஊத்தல. ஸோ அதனால மீடியம் டு லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து காயெல்லாம் போட்டு ஒரு வதக்கிடலாம். காய் எப்பயுமே கொஞ்சம் சூடாகி வதங்கிடுச்சுன்னா, வேகிறது வந்து ஈஸியா வெந்துடும். ஸோ அதனால இத வந்து காயெல்லாம் போட்டு நல்லா கலறிட்டு, மூடி வச்சு, ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா, மிச்சம் ஈஸியா வந்து வெந்துடும். ஸோ அதனால இத வதக்கிடுவோம். அது வதங்கி அந்த உப்பு, காரம் எல்லாம் இந்த காயில வந்து ஏறணும். அப்பதான் வந்து நல்லாருக்கும். பாருங்க, எனக்கு வந்து 2 நிமிஷம் ஆச்சு. இது வந்து நல்லா வதக்கிட்டேன் நானு. நல்லா சூடாயிடுச்சு பாருங்க. ஏன்னா அந்த உப்பு, காரம்லாம் காயில ஏறினா தான் வந்து குருமா நல்லாருக்கும். அது வதங்கின உடனே நம்ம தேங்காவும், முந்திரி பருப்பும் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அத போட்டுடுவோம்.
நான் அதை ஊற வைக்கும்போது 1/2 கப்பும் அப்புறம் ஒரு 1/2 கப்பு போட்டு அரைச்சேன். தண்ணி ஊற்றி அரைச்சேன். இப்போ வந்து இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கழுவிட்டு திக்னஸ் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ மொத்தமாக நான் வந்து ஐ திங்க் இப்போ ஒரு 2 2 1/2 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ மொத்தமாக சேர்த்து அரைச்சதையும் சேர்த்து சொல்கிறேன். அரைக்கும்போது நம்மளுக்கு 1 கப்பு ஆச்சு. அது இல்லாமல் 1 1/2 கப்பு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப சுண்டி போகாது. இப்போ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஊற்றினா போதும். இப்போ வந்து உப்பு காரம்லாம் பார்த்துடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். மிச்ச குருமா ஃபுல்லுக்கும் நம்ம அந்த தேங்காய் இதெல்லாம் போடுறதுக்கு உப்பு போடலை நம்ம குருமாவுக்கு. ஸோ இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். உப்பு காரம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வேண்டி இருந்தது. ஸோ அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு கலரிடுவோம். ஸோ கலர்ன அப்புறம் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றுனதுனால அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சிடலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நான் ப்ரெஷர் குக்கில் 3 மினிட்ஸ் வச்சேன். 3 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இது மூடி வச்சுட்டு ப்ரெஷர் வந்து ஆட்டோ ப்ரெஷர் ரிலீஸ் விடணும். தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 17 நிமிஷம் ஆச்சு இந்த ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் கலரிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா இப்போ நான் கடைசியாக இன்னொரு தடவையும் உப்பு பார்த்தேன் நான். உப்பு எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. உப்பு காரம் எல்லாமே. ஸோ இப்போ மூடி வச்சுட்டு ஆட்டோ ப்ரெஷர் ரிலீஸ்க்கு விட்டுடுறேன். பாருங்கள், ஆட்டோவாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு பாருங்கள், திறந்த உடனே எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி காயெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். காய் பாருங்கள், பட்டாணி தான் கஷ்டம். பட்டாணியே வந்து சூப்பராக வெந்துடுச்சு. எல்லா காயும் கரெக்டாக வெந்திருந்தது. நான் இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு சுடு தண்ணி ஊற்றுறேன் நான். ஏன்னா தண்ணி ஊற்றுறதுனால இது இன்னும் ஒரு கொதி வந்து நிறுத்தினா நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் சாட்டே மோடை ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுன்னா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்லை. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். எனக்கு நான் தண்ணி ஊற்றுனால அது சேர்ந்து கொதிச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் சாட்டே மோட் ஆன் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாம் கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட வெஜிடபிள் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க் யூ.